அன்பு சோலை திட்டம் பேரை சொல்லும்போது அப்படியே ஒரு மெல்லிசை படுற மாதிரி இருக்கும். அன்பு கரங்கள், அன்பு குடில், அந்த வரிசையில் அன்பு சோலை அப்படிங்கிறது முதியோர் மனவகில் வள மையங்கள். முதியோர்களுக்கான முதியோர் மையங்கள் கிடையாது. இது வந்து பகல் நேரத்தில் அங்கே போய் சில என்டர்டைன்மெண்ட், யோகா, மருத்துவ வசதி இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, முதியோர்களுக்கு என்ன பிரச்சனை, பேசுறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்காது, கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அதற்கான ஒரு மையம் தான் இன்றைக்கி வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. திருச்சியில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. டேட் வந்து பார்த்தோம்னா நவம்பர் 10 இன்றைக்கி தான் திறந்து வச்சிருக்காங்க. ஸோ தமிழக அரசுடைய திட்டம் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 25 மையங்கள் வந்து திறந்து வைக்கிறாங்க. இதோட பட்ஜெட் வந்து 10 கோடி. 25 இடமும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது, நமக்கு தேவையில்லை. இதில் தொழில்துறை மாவட்டங்கள்னு சொல்லப்பட்டது ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி. சென்னையில் மட்டும் 3, மற்ற பகுதியில் வந்து இருக்குது. திருச்சியில் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. அது முக்கியமான ஒன்று. இது ரிலேட்டடாக கண்டென்ட் பார்த்தோம்னா இதில் என்னென்ன பண்ணுவாங்க, யோகா, லைப்ரரி இருக்குது, பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இதுக்கான சட்டங்கள் பாருங்கள். அதாவது பெற்றோர்களை அல்லது முதியோர்களை வந்து நம்ம வந்து அவமதிக்கிறோம், வீட்டை விட்டு விரட்டி விடுறாங்க அப்படின்னா அதற்கான சட்டம் இருக்குது. 2007 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்திற்கு வந்து நடைமுறைக்கு வந்தது டிசம்பர் 24, 2007. தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது செப்டம்பர் 29, 2008. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே என்னென்னா, பெண்களுக்கு குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் எத்தனை நாளைக்குள்ள ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. 60 நாள். அதாவது மருமகளுக்கு 60 நாள். இதே மாமியார் மாமனாருக்குன்னு பார்த்தோம்னா 90 நாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முதியோர்களுக்கு 90 நாள். அப்போ இதற்கான சட்டம் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பர்சன், IPOP அப்படிங்கிறது 1992 முதியோர்களுக்கான ஆரோக்கியம், பாதுகாப்பு, சமூக பங்கேற்பு இதுக்காக கொண்டு வந்தது. அவர்களுடைய அதாவது வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். இது எந்த அமைச்சரவை கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல். அடுத்தது ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான காது கேட்கறதுக்கானது, கண்ணாடி, இந்த மாதிரியான தேவையான பொருட்களாக வழங்குறதுக்கான திட்டம். இதை வழங்குறது யாருன்னு பார்த்தோம்னா அலிம்கோ அப்படிங்கிற நிறுவனம், கவர்மெண்ட் கம்பெனி. அடுத்து பென்ஷன் பார்த்தோம்னா முதியோர் பென்ஷன் 2007 இந்திரா காந்தி அவங்க பேரில் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா தேசிய சமூக உதவி திட்டம் NSAP கீழே 1995 கீழே வந்து செயல்படுத்தப்படுது. 60 வயசுக்கு மேலான பென்ஷனு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 60 to 79 200 ரூபா, 80 வயசுக்கு மேலே போச்சுன்னா 500 ரூபா. அடுத்து சேஜ் அப்படின்னு, அதாவது சீனியர் கேர் ஏஜிங் growth இன்ஜின். இது என்னன்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த காலத்தில் ஜான்சன்ஸ் பேபி மட்டும் தான் இருக்கும். உட்பேட் சொல்லுவாங்க, நான் குழந்தையா இருக்கச்சா தான் கொடுத்தானு. ஆனால் பெரியவங்களுக்கு இன்னைக்கு குழந்தைகளுக்கு இருக்கிறாலும் பெரியவங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அதை ஊக்குவிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு 49% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா அட்டல் வயோ அபுத்தியா யோஜனா. இது என்னன்னா முதியவர்களுக்குங்கிறதா முக்கியமான ஒன்று. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு முதியோர்களை பற்றி அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடியது விழிப்புணர்வு மற்றும் உணர்வூட்டு நிகழ்ச்சிகள். மரியாதையாக பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் வந்து இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா முதியோர்களுக்கான தேசிய கொள்கை அப்படிங்கிறது 1999. அவங்களுக்கான ஹெல்ப்லைன் பாருங்க 14567 அப்படின்னு ஈஸியாக நான் வச்சுக்க 2-3 மினிட் எடுத்துட்டா ஹெல்ப்லைன் வந்துடும். முக்கியமான தேதி பார்த்தோம்னா அக்டோபர் 1 இன்டர்நேஷனல் டே ஐநா சபையோடது. அதுக்கப்புறம் தேசிய தினம் வந்து பார்த்தா ஆகஸ்ட் 21. தேங்க்யூ.